வாழ்க்கையை ஒரு பயணமாக பார்த்தால் அவ்வப்போது திரும்பி பார்த்து கொண்டே தொடரும் ஒரு பயணமாகத்தான் அதை பார்க்க இயலும். எங்கு போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி யோசிக்கும் போது எங்கிருந்து வந்தோம் என்பதை பற்றியும் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. இதைத்தான் நாம் சரித்திரம் என்று சொல்கின்றோம். நான் பிறந்தது தஞ்சமார் கடையில் தான் பிறந்திருக்கேன். ஆனால் என் தாப்பனார் தஞ்சம்பகாரில் ஒரு கடை வச்சுருந்தாரு. நான் வந்த உடனே தங்கியது தஞ்சம்பகார் ஒட்டிய செங் சியோக் ஸ்ட்ரீட். பிறந்த ஊரை விட்டு கப்பல் ஏறி கடல் கடந்து மற்றொரு நாட்டிற்கு போகும்போது கரையை கண்டு முதல் முறை அந்த மண்ணில் கால் பதித்த இடம் பலருக்கு மறக்க முடியாத இடம். இந்த மண்ணில் எனது ஆரம்பம் இங்கேதான் என்ற எண்ணம் மனதில் எப்பொழுதுமே இருக்கும். அப்படி ஒரு இடம்தான் தஞ்சம்பகார். தஞ்சம்பகார் இந்தியர்களுக்கு மிக முக்கியமான பகுதி. இப்போ நம்ம தஞ்சம்பகார் என்று பார்த்தோம்னால் ஒரு நவீன இடமாக நமக்கு காட்சியளிக்கிறது. ஆனால் 50கள் 60களில் தமிழர்கள் அந்த காலத்தில் அங்கே தான் நிறைய இருந்தாங்க. இப்போது எல்லோருமே சொல்கிறோம் ஸ்ட்ராங்கர் ரோடு தமிழர்களுக்கு உரித்த இடம் அப்படின்னு. ஆனால் அந்த காலத்துலலாம் தஞ்சம்பகாரும் நமக்கு உரித்த இடமா இருந்தது. எங்கு பார்த்தாலும் தமிழர்கள் நிறைய இருந்தாங்க. குடும்பம் தமிழகத்தில் இருக்கும். தந்தையார் ஒரே ஒரு பிள்ளையை, பொதுவாக ஆண் பிள்ளையை தன்னோடு அழைத்து வந்திருப்பார். பல வேளைகளில் இவர்களுக்கு தங்குவதற்கு வீடு என்று கூட ஒன்று இருக்காது. ஒரு சின்ன இடத்தில் பொதுவாக ஒரு பலகைதான் உறங்கும் இடம். அப்படி இருந்தும் அதில் பலர் சொந்த தொழில் செய்தவர்கள். திரு ஷரீஃபுடைய தந்தையார் வைத்திருந்தது ஒரு தேநீர் கடை. 1969 நிறைய ஊழியர்கள் அங்கே சேருவாங்க. பிஎஸ்சியில் வேலை செய்கிற ஊழியர்கள் முக்கால்வாசி தகப்பனார் கடைக்கு டீ அருந்திட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா தமாசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாக சொல்லப்போனால் என் மாமனார் கூட அவர் டீ கடையில் தான் உட்காந்துருப்பார். ஓரிடத்தில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த சமூகம் பயன்படுத்தும் பொருட்களின் தேவை பல பரம்பரை தொழில்களின் ஆரம்பமாக இருந்திருக்கிறது. பாட்டனார் ஆரம்பித்த கடை வீட்டில் வளர்ந்தவர் மைமூன் பீவி. இப்போ தஞ்சமார் பிளாசா இருக்குல்ல, அது ஆரம்பத்தில் ஈர சந்தையாக இருந்துச்சு. அங்கேருந்து நடந்தே வந்தோம்னா இது மத்திய பகுதி, நாங்கள் இருந்த வட்டாரம். அப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா கடை வியாபாரம் வச்சுருந்தாங்க. அங்கே எல்லாருமே நம்ம இந்திய தமிழ் முஸ்லீம்கள் இருந்தாங்க, சீனர்கள் இருந்தாங்க. அப்புறம் அந்த ஈரசந்தை உள்ள இடம் தஞ்சமார் வட்டாரம், அந்த பகுதியில் இந்துக்கள் இருந்தாங்க அதிகமாக. அவங்களும் நிறைய வியாபாரம், அந்த நாளிலே தோசை வியாபாரம்லாம் அங்கே இருந்துச்சு. அதிகம் ஆசைப்பட முடியாத அடிப்படை வசதிகள். சிறு சிறு அறைகளில் குடும்பமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். காற்று வரவில்லை, கால் நீட்ட இடம் போதவில்லை. சங்கடம் எதுவாக இருந்தாலும் சகித்து கொண்டு வாழ்ந்த காலம் அது. நான் இருந்த வீடு ஒரு ஷாப் ஹவுஸ் மாதிரி. அது 2 மாடி கட்டடம். எங்கோ ஸ்ட்ரீட் 3ஆம் நம்பர் கடை. ஒரு கடையில் ஒரு 10 குடித்தனங்கள் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு அறை தான் இருக்கும். அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே அந்த ஒரு அறை தான். பிள்ளைங்களுக்கெல்லாம் யாரும் தனி ரூம்லாம் கேட்டதே இல்லை. அப்போ உள்ள காலகட்டம் அந்த மாதிரி. அந்த வீட்டில் ஒரு 30 பேர் குடியிருந்தாங்க. ஒரே கக்கூசு, எல்லாம் தான் நம்ம புலவிக்கிறது. கவிஞர் காத்தும் இக்பால்னா தஞ்சமகர் வட்டாரத்தில் எங்கள் கடை வீட்டில் ஒரு குடும்பத்தை ஆரம்பித்தவர் தான். அங்கே தான் அவருக்கு மற்ற பிள்ளைங்கள்லாம் பிறந்தாங்க. எங்கள் கூட தான் அவங்க பிள்ளைங்கள்லாம் வளர்ந்தவங்க. தமிழகத்தில் காலரா நோயால் பலர் உயிரிழந்த காலகட்டம். குடும்பத்தில் எங்கிருந்த ஒரே ஆண் பிள்ளையை காப்பாற்ற தந்தையார் ஒரு முடிவெடுத்தார். சிங்கப்பூருக்கு மகனோடு கப்பல் ஏறினார். ஆண்டு 1951. இது கவிஞர் காத்தும் இக்பாலின் கதை. சிங்கப்பூரில் வாழ்க்கை ஆரம்பித்த இடம் தஞ்சம்பகார். மேலே 4 குடும்பம், கீழே 4 குடும்பம். நான் தகப்பனார் தென்னையில் தான் படுத்துவோம். அப்படி பெரும்பாலும் அப்போ எங்களுக்கு கடை இருந்துச்சு. அதை விட்டு ஒரு அப்பாவுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆஃபீஸ் அறை மாதிரி செஞ்சுருந்தாங்க. கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கோ, அப்பாவை பார்க்க வரவங்களுக்கு சந்தித்து பேசுகிறதுக்கு. அந்த நேரம் டெலிஃபோன்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ரூம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு ரூம் சமையல் சாப்பிட்ட ஒரு டைனிங் மாதிரி ஒரு அறை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு சமையல் கட்டு. இப்போ நாசி அம்பின்னு சொல்லி எல்லாம் பல மாதிரி சாப்பாடு வருது இல்லையா, அந்த நேரம் நாங்கள் அந்த தாம்பாளத்தில் போட்டு என்னோடய வயது தோழிமார்கள்லாம் அந்த மாதிரி கொண்டு ஒவ்வொரு வீட்டில் உள்ள சாப்பாடு எடுத்துகிட்டு நாங்கள் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டது. அப்போ பொதுவான சமையல் கட்டு, பொதுவான குளியறை எல்லாமே பொதுவாக தான் இருக்கும். தனி இப்போ மாதிரி இருக்காது. சில நேரம் என்ன செய்வாங்க, அந்த கடை வீட்டில் குளிக்கிறதுக்கு இடம் பத்தாது இருந்துச்சுன்னா அந்த ரோடு பைப்லாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆண்கள் என்ன செய்வாங்க, சிறு குழந்தைகள் அழைச்சிட்டு அந்த ரோட்டில் போய் பிள்ளைங்களை குளிக்க வச்சு அவங்க வீட்டுக்கு வேண்டிய துணியை கூட துவைச்சி கொண்டுட்டு வந்திருக்காங்க.
ஏன்னா அந்த கடை வீட்டில் ரொம்ப நேரம் நிற்கணும் குளிக்கிறதுக்காக வேண்டி. இது பெருநாள் காலகட்டமாக இருந்துச்சுன்னா விடிய விடிய யாருமே தூங்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் தொழுகைக்கு போகணும், எல்லாரும் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்குன்னா இடம் பத்தாது. பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, ராத்திரியே சமைச்சு முடிச்சுட்டு 2 மணியிலேருந்து அவங்க பெண்கள்லாம் குளித்து முடிச்சிடுவாங்க. அது பிறகு தான் ஆண்கள் வருவாங்க. அது அப்படி அவங்க குளித்தா தான் அவங்க பெருநாள் தொழுகையில் கலந்துக்க முடியும். அதாவது பெரிய தொட்டி செஞ்சு இருப்பாங்க, பளிங்கெல்லாம் பதிச்சிருப்பாங்க. அந்த தொட்டியை அன்னாட தினமும் கழுவி விடுவாங்க. ஒரு சில ஊர்களை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்தில் அருகருகே தங்கிவிட்டார்கள். புதிய நாடு, பழக்கமில்லாத மக்கள். இந்த சூழலில் பழக்கப்பட்ட முகங்களை பார்ப்பதே பலருக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது. அந்த வகையில் தஞ்சோமகார் வட்டாரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல ஊர் மக்கள் இருந்த போதிலும் குறிப்பிட்டு சொல்லும் வகையில் இருந்தவர்கள் கடையநல்லூர், தென்காசி, மாரியூர் முஸ்லிம்கள். இந்த தஞ்சோமகார் வட்டாரத்தில் கடையநல்லூர் முஸ்லீம்களும் தென்காசி முஸ்லீம்களும் சில மாரியூர் ஆட்களும் குடியிருந்தாங்க. தஞ்சோமகார்லேயே நாங்கள் இருக்கிற பக்கத்து கடையிலேயே அந்த சங்கம் செயல்பட்டுச்சு. அப்போ கடையநல்லூர் முஸ்லீம் சங்கம்ங்கிற பெயர் போட்டு தான் இந்த சங்கம் உருவாகினது. எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, நான் செஞ்சோக் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன்ல, நான் இருந்த கடை நம்பர் 41. அதிலேருந்து ஒரு 5-6 கடை தள்ளி தென்காசி முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருந்துச்சு. அதான் அவங்க அங்கே தான் இருந்தாங்க, தென்காசி சங்கம். அப்புறம் நான் மாறி திராஸ் ஸ்ட்ரீட், உங்களுக்கு திராஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டேன். திராஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போன உடனே நான் இருந்த கடை நம்பர் 69. அப்புறம் வெளியே மேலே பார்ப்பேன், அந்த வாசல் இருக்குல்ல, அங்கேயும் ஒரு 7-8 குடிகள் இருக்கும், எல்லாம் எங்கள் ஆட்கள் தான். மேலே பார்க்குறேன் MICன்னு எழுதியிருக்குது. இது என்ன MIC அப்படின்ட்டு நம்ம பெரியவர் நான் நம்ம ஐடின்ட்ட கேட்டேன், அது என்னங்க உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்குமே, நீங்கள் பழைய ஆளன்னு கேட்டேன். எப்பா அது முஸ்லீம் இம்ப்ரூவ்மெண்ட் கிளப்பை அந்த MICன்னு நாங்கள் போட்டு வச்சோம். அங்கே இருந்துட்டு பிறகு தான் நாங்கள் தஞ்சம்பாறு 72க்கு வந்தோம். தஞ்சோமகாரில் உள்ள தமிழ் முஸ்லீம்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் சூலியா பள்ளி தான், இப்போ ஜாமியா சூலியான்னு சொல்கிறோம், சவுத் பிரிட்ஜ் ரோடுன்னு சொல்கிறோம், அங்கே தான் போய் தொழுகைக்கு, அந்த நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி சிங்கப்பூரில் அந்த ஒரு பள்ளிக்கு தான் பிரபலியமாக எல்லாருமே போவாங்க. மற்ற நாள் தொழுகைக்கு போகிறது ரொம்ப விசேஷமாக இருக்காது, நோன்பு காலத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பாத்தீங்களா, எங்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். யோ, இது உங்க ஊரு ஸ்ட்ரீட் இல்ல, எங்க ஒரு ஸ்ட்ரீட். பேரா பக்கத்துல கோலகன்சார்னு ஒரு ஊரு, அங்க இருந்து வந்த பேரு. நான் நம்ப மாட்டேன், நீங்க போய் சொல்றீங்க. எங்க தாத்தா சொல்லிருக்காரு, இது எங்க ஊரு ஸ்ட்ரீட் தான். இங்க பல இந்தியர்கள் ஒத்துமையா வாழ்ந்திருக்காங்க, பல உழைப்பாளிகள் அவங்களுடைய வாழ்க்கை இங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே அவங்களுடைய வித்தையை காட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது. போடுங்க தொப்பியை கீழே, தூக்குங்க காலை. ஜோ மைக்கேல், ஸ்டெப்பு 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 ஸ்டெப்பு, கம் ஆன் கம் ஆன், ஸ்டெப். தம்பி, உண்மையை சொல்லு, இங்க தொழில் நடக்குமா? வாடகை உடுப்பு, இதுக்கு வாடகை கட்டுறதுக்காவது ஏதாவது தேருமா? எந்த இடத்துல இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறீங்க மைக்கேல் ஜாக்சன்? இந்த இடத்துல சிந்திக்காரங்க வாழ்ந்திருக்காங்க, ஒத்துமையா வாழ்ந்திருக்காங்க, பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சங்கமே இருந்திருக்கு. இங்க இருந்தா பல சிந்திக்காரங்க பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆயிருக்காங்க, தெரியுமா? அதை விடுங்க, கார் கண்டுபிடிச்சாங்களே ஃபோர்ட் கம்பெனி, அவங்களுடைய ஃபோர்ட் கம்பெனி மலையா இங்கதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பல தமிழர்கள் இங்க வாழ்ந்தாங்க, தொழில் பண்ணாங்க, வியாபாரம் செஞ்சாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா என்ன இங்கதான் முடிவெட்ட கூட்டிட்டு வருவாரு. பிறந்ததுல இருந்து பார்பர் ஷாப்புக்கே போகாத மூஞ்சி மாதிரி இருக்கு, இது முடிவெட்ட கூட்டிட்டு போவாரா? தம்பி, எப்ப எங்க ஒரு ஸ்ட்ரீட்ல முடி வெட்டுற அண்ணன் கடை காணாம போச்சோ, அன்னைக்கு நிப்பாட்டின முடி வெட்டுறது. என்னைக்கு அந்த அண்ணன் திருப்பியும் கடையை போடுறாரோ, அன்னைக்கு தான் கட்டிங் வெட்டிங் எல்லாம். இது ஒரு பாஞ்சாலி கூந்தல். சபதம் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. சபதம் போடுறதுக்கு பதிலா ஷாம்பு போட்டுக்கலாம், கப் அடிக்குது. அதனாலதான் எந்த கஸ்டமர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, தொப்பி நிறவ மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஐடியா. என்ன என்ன என்ன? ஷாம்பு வாங்கி தரேன், குளிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஷாம்பு இருப்பா, இரு இரு இரு. எங்கோர் ஸ்ட்ரீட், கிராஸ் ஸ்ட்ரீட், மெக்சல் ரோட், ஆன்சன் ரோட், இந்த இடங்களில் நம்மவர்கள் அதிகம் இருந்த காலகட்டம் அது. எங்கோர் ஸ்ட்ரீட்னு சொல்ல போனால் நிறைய சாப்பாடு கடைங்க. அப்பா கடை இருக்கும், கஞ்சி கடை இருக்கும். அது இல்லாமல் எங்கள் தாப்பனார் கடையில் பக்கத்தில் ஒரு ரொட்டி பராட்டா கடை இருக்கும். அது அந்த ரொட்டி பராட்டா சாப்பிடும்போது உங்களுக்கு பூவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அவ்வளோ மெல்லிசா. அதே நேரத்தில் இந்த தால்ச்சா, அது என் மாமா கடை தான். 15 காசுக்கு நல்ல ஒரு உணவு சாப்பிடலாம்.
எங்கோ ஸ்ட்ரீட்னு ஒன்று இருந்தது. எங்கோ ஸ்ட்ரீட்லேயே வந்து எங்கூருக்காரரே ஒரு கடை வச்சுருந்தார், கனிங்கிற ஆள். அவர் என்னென்னா சித்த வைத்தியமும் பயின்ற ஆள். ஆனால் அவர் தொழில் வந்து இது தான். அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வைத்தியம் பண்ணிக்கிடுவாங்க. கனிங்கிறவர் அன்றாடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபர் போர்ட்டில் வேலை செய்கிற தொழிலாளிகள் அவரோட கடையின் கீழே பின்னால் ஒரு அறை இருக்கும். அங்கே வச்சு அவர் இந்த கை வைத்தியம் அது இது பார்த்து இதுன்னு மருந்து கொடுப்பார். பலருக்கு குணமாக இருக்குது. நாவிதர், ஆனாலும் இந்த வைத்தியம் பார்த்து கொடுத்தாரு. இது எங்கோ ஸ்ட்ரீட்டு. ட்ராஸ்டில் வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து இடியப்ப கடை. அங்கே இடியப்ப கடைகள் நிறையா இருந்துச்சு. அங்கே தான் இடியப்ப ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் ஆண்கள் வந்து தனியாக தான் வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் குடும்பத்தை தெரிவித்தாங்க. குடும்பத்தை தெரிவித்த பிறகு பொருளாதார சுமைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ பெண்களுக்கு தெரிஞ்ச தொழில் என்ன தொழில்? அம்மி அரைக்கிறது, மசாலா வியாபாரம் தான். மசாலா தொழில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை வெளியில் செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு வருமானத்தை ஈட்டலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்தில் மசாலா தொழிலில் அவங்க ஈடுபாடு காட்டினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலி ஸ்ட்ரீட்டு, தஞ்சம்பகாறு இந்த பகுதிகளில் சில பேர் கேலாங்கங்கையெல்லாம் போவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த தஞ்சமாரில் உள்ள இந்த நம்ம ஆள் கடைகள் இருக்குல்ல, சாப்பாட்டு கடைகள், போக்குவரத்து, அதற்கு மசாலாவை அரைச்சி என்னைக்கே வந்து நான் ஊரில் இருந்து வந்த பிற்பாடு எங்கள் பெரிய தாயார் பலவிதமான மசாலாவை அரைச்சி ஒரு தட்டில் வச்சு இதை கொண்டு போய் நான் டெலோபிளாங்காவில் ஒரு சீனங்கடையில் நம்ம ஆள் சோத்து கடை வச்சுருப்பாங்க, அங்கே கொண்டு கொடுத்துட்டு வருவேன். ஒவ்வொரு தலைமுறைக்கும் பொதுவாக ஓர் ஆசை இருக்கும். தன்னை விட தன் சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசைதான் அது. தான் படுகின்ற சிரமத்தை தன் பிள்ளைகள் படக்கூடாது என்ற பெற்றோரின் இயல்பான அக்கறை. வாழ்க்கையில் உயர கல்வி தேவை என்பதை உணர்ந்திருந்தார்கள் நம் முன்னோர்கள். அந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிதான் உமறுப்புலவர் பள்ளி. அதன் முன்னாள் மாணவர்களில் ஒருவர் திரு தட்சிணாமூர்த்தி. தென்கிழக்கு ஆசியாவில் அதுதான் ஒரே ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடம். இங்கே சிங்கப்பூரில் தமிழ் பிள்ளைகள் உயர்நிலை படிக்கணும்னு சொன்னால் அவங்க இங்கே தான் வந்தாகணும். உமர்புலவர் பள்ளிக்கூடம் வந்து முதல்ல தொடக்க பள்ளியாக தான் இருந்தது. அதன் பிறகு தான் உயர்நிலை பள்ளியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்கள் அங்கே இருந்திருக்கும். உமர்புலவர் பள்ளிக்கூடம் ஆரம்பத்தில் ஒரு மாடியாக இருந்த பள்ளிக்கூடம் தான். அதுக்கு பிறகு தான் 3 மாடியாக உயர்நிலை பள்ளியை அதை உருவாக்குனாங்க. 1946 அந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. இந்தியாவிலேருந்து வர்றவங்க எப்படி வந்தாங்க, யார் அங்கேருந்து இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் கடை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க தங்களுடைய பிள்ளைகளை அங்கேருந்து வரவழைச்சாங்க. அவங்க வேறு இடங்களில் வந்து தங்களோட பிள்ளைகளை அதாவது ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது வாய்ப்பு இல்லாத காரணத்தினால இதுதான் அவங்களுக்கு ஒரே ஒரு வழியாக இருந்தது. ஊரில் இருக்கும்பொழுதே என் தகப்பனார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் சொல்லி தந்துட்டார். அப்போ அங்கே வந்த உடனே வந்து அந்த 1-2 இருக்குல்ல, ஆரம்ப நிலை பிரைமரி 1 and 2 இருக்குல்ல, நான் உச்சகட்டத்துக்கு பிரைமரி 2ல் போய் சேர்ந்துட்டேன். நாங்கள் எல்லாருமே உமர்புலவர் பள்ளிக்கூடத்தில் படித்ததான். ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் உருவாக்குனதில் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பெரும் பங்கு இருக்குது. உமறுப்புலவர் பள்ளியை பொறுத்தவரையில் திரு ஆனா நாவண்ணா மைதீன் அவர்களின் முயற்சி ஓர் இமாலய முயற்சி. கண்ட கனவிற்காக அயராது உழைத்த மாமனிதர் அவர். பொதுநலன் கருதி, வரும் சந்ததிகளின் எதிர்காலம் கருதி பலரை ஒன்று சேர்த்து சிறுக சிறுக வசூலித்து கட்டிய பள்ளி அந்த பள்ளி. இன்றும் தனிமனித முயற்சிக்கு ஓர் உதாரணம் என்றால் பெரியவர் ஆனா நாவண்ணா மைதீன் அவர்களின் விடாமுயற்சியை கண்டிப்பாக உதாரணமாக சொல்லலாம். இவர் வேலை பார்த்தது வந்து ஐசிஐங்கிற கட்டடம், அதில் ஃபெல்லேஷன் கிரீனில் அங்கே வேலை பார்த்தாரு. அவர் வேலை பார்த்த இடத்துலையே லிம்பியோக்கு வேலை பார்த்தார். முதல் சீஃப் மினிஸ்டரே கூப்பிட்டு இவரை தேர்தலில் நிற்க சொல்லார். எனக்கு வேண்டாப்பா அந்த வேலையிட்டார். அவரை வச்சு கொஞ்சம் உதவி கிடச்சிது. ஆனால் என்னன்னா ஓயாத உழைப்பாளி ஆனால் நம்ம மைதி உட்கார மாட்டார். ஒரு ஆள் வந்து வெவ்வேறு கடைகளுக்கு போய் நிதி கேட்குறாருல பள்ளிக்கூடத்துக்காக வேண்டி, ஒரு வெள்ளி தர்றதாக சொல்லிவிட்டு உங்களை 10 முறை அலைச்சல் உண்டாக்குனாலும் கோவப்பட மாட்டார். போய் அந்த ஒரு வெள்ளி வாங்கி பள்ளிக்கூடத்தை செய்திருப்பார். அந்த காலத்தில் பெண்கள்லாம் வந்து பெரும்பாலும் வெளியில் போய் வேலைக்கு அவங்க போனதில்லை. வேலைக்கு போகாத காரணம் அவங்களுக்கு வந்து படிப்பு அறிவு குறைவு. அவங்க கையில் ஒரு வருமானம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி மசாலா அரைக்க ஆரம்பித்தாங்க. அம்மியில் அரைச்சி கொடுத்து அதில் கிடைக்கிற வருவாயை கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும்னு சொல்லி வந்த பிறகு நம்ம மக்கள் பெரியவங்கள்லாம் உண்டியல் கொண்டு வந்த பிறகு அவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாளைக்குள்ள வருமானத்தை அந்த உண்டியலை கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குனாங்க. சின்ன சம்பளமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு பெரிய மனது இருந்தது. அந்த
பள்ளிக்கூடங்களுக்கு, தமிழுக்கு, தமிழ் சம்மந்தப்பட்ட விழாக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும், பணம் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய உதவி பண்ணாங்க. அதில் பெரும் பங்கு வச்சதும் ஆனால் மைதீன். கிட்டத்தட்ட 80 வாக்கில் வந்து அது மூடக்கூடிய நிலை வந்துட்டுது. ஆக்சுவலாக அரசாங்கம் வந்து மூடு விழா காண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. அவங்க அதை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அவங்க வந்து ஆங்கில துறைக்கு மாற்றினாங்க. முன்பு வந்து ஆங்கிலம் வந்து 2வது மொழியாகவும் தமிழ் முதல் மொழியாகவும் இருந்தது. பிறகு அதை மாற்றி இரண்டுமே முதல் மொழியாக அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தாங்க. அதோடு சேர்த்து சரி இனிமேல் இது வேணான்னு சொல்லி நான் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு வேறு ஒரு பள்ளிக்கூடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு செயின்ட் ஜார்ஜஸை கொடுத்தாங்க. தம்பி, காலையில இருந்து சுத்தினதுல ஒரு சல்லி காசு கூட சேரல. இது வேலைக்கு ஆகாது. நீ பாட்டுக்கு பாலிக்கு போ. பாலிக்கு போ. நான் எனக்கு தெரிஞ்ச வித்தையை வச்சு பொழைச்சிக்கிறேன். மைக்கேல் ஜாக்சன், பொழைக்கிறதுக்கு நம்ம உழைக்கணும். மைக்கேல் ஜாக்சன் உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். இந்த பாட்டை கேட்டாலே ஒரு காலத்துல இந்த துணும்பகார் வட்டாரத்துல துறைமுகத்துல வேலை பார்த்தாங்களே ஊழியர்கள், அவங்களுக்காக எழுதப்பட்ட மாதிரி இருக்கும் மைக்கேல் ஜாக்சன். எப்படி எல்லாம் லிங்க் போடுது பாரு. மைக்கேல் ஜாக்சன் இந்த தஞ்சோர் மகாரம் வட்டாரத்துல இந்த துறைமுகத்துல 9வது நம்பர் கேட்டு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய இந்திய ஊழியர்கள் பிச்சுக்கிட்டு உள்ள ஓடுவாங்க. கப்பல் நிப்பாட்டவா? இல்ல, மண்டர்கிட்ட இருந்து டிக்கெட் வாங்குறதுக்கு. மண்டை ஓட்டுக்கிட்ட இருந்தா? மண்டை ஓடல, மண்டோர், மேஸ்திரி, சூப்பர்வைசர், அவர்கிட்ட லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான் இருக்கும். உடனே போய் வாங்கணும். வாங்கினா அன்னைக்கு வேலை, அன்னைக்கு சோறு. அதனாலதான் பிச்சுக்கிட்டு முந்திக்கிட்டு ஓடுவாங்க. என்னடா இவன் ஐபிபிடி கதையெல்லாம் சொல்றானே? இது கதை இல்ல மைக்கேல் ஜாக்சன், எங்களுடைய தாத்தாவுடைய உண்மையான கஷ்டம். தஞ்சோர் பகார்ல வாழ்ந்த உங்க தாத்தாவுடைய உண்மையான வாழ்க்கை இது. அவங்களாம் இந்த துறைமுகங்கள் வளர்றதுக்காக எப்படி பாடுபட்டாங்க தெரியுமா? அந்த தஞ்சோர் பகார் கடவுளுடைய தண்ணியை நக்கி பாருங்க, அது உப்பு கரிக்கும். கடல் தண்ணி உப்பு கரிக்கத்தானே செய்யும். ஏன் உப்பு கரிக்குது? ஏன்னா அவங்களுடைய வேர்வை அதுல சிந்தி இருக்கு. அவங்களோட பாடுபட்டதை பத்தி நினைச்சு பார்த்தா ஐயா ஓதும். எம்ஜிஆர் மாதிரி நீ ஓவரை கொடுத்து என் கண்ணை திறந்து வச்சுட்ட. எனக்கும் இப்பதான் எல்லாம் புரியுது. நாங்களா எப்படிப்பட்ட பரம்பரை? எங்க தாத்தா யார்? சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தின் கதையோடு பின்னி பிணைந்தது தஞ்சோர் பகார் துறைமுகத்தின் கதை. அது வெயிலிலும் மழையிலும் முதுகொடிய உழைத்த தொழிலாளிகளின் கதை. இயந்திரமயத்திற்கு முன்னால் இருந்த காலகட்டம். அசுர வேகத்தில் வளர்ந்த சிங்கப்பூரின் கப்பல் வாணிபம். தஞ்சோர் பகார் வட்டாரத்தில் பலருக்கு வாழ்க்கை அந்த துறைமுகத்தில்தான் ஆரம்பித்தது. அதை பல ஆண்டுகள் பக்கத்திலிருந்து பார்த்தவர் திரு ராஜாராம். தஞ்சோர் வட்டாரத்தில் தொழிலாளர்கள் உள்ள நிறைஞ்ச இடம். தஞ்சோர் என்று சொன்னாலேயே வந்து ஹார்பர் போர்ட் என்று தான் எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த ஹார்பர் போர்ட் என்பது துறைமுகம். ஹார்பர் வேலை செய்யணும்னு சொன்னால் 3 மாதிரி வேலை இருக்குது. ஒன்று கப்பல் வேலைகள், 2வது வந்து கப்பல்லேருந்து சரக்கு வந்து இறக்குறப்ப இவங்க தூக்கிட்டு கையால் தூக்கிட்டு கோடாங்கன்னா ஒரு வீடு மாதிரி அங்கே அது சொல்லலாம். அந்த மாதிரி அங்கே தான் வச்சுருப்பாங்க ஜாமானுங்கள்லாம். மற்றவங்க வந்து எடுக்கிறேன்னா அங்கே தான் அதை எடுக்கணும். மற்றவங்க எடுத்து லாரிலேயோ அவங்க கை காடியில் வந்து கை காடினா அது ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும், அதில் வச்சு எங்கெங்கே கொண்டு போகணுமோ அந்த மாதிரி செய்வாங்க. அங்கே வேலை செய்தவர் எல்லாருமே ஆங்கிலத்தில் ஸ்டிவடோஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கையில் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய ஊக்கு ஒன்று இருக்கும். மலையாவிலிருந்து வரக்கூடிய ரப்பர் பேலெல்லாம் அவங்க ஊக்கால தூக்கி முதுகில் வச்சு தூக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது ஒன்று கப்பலில் ஏற்றி வைப்பாங்க அல்லது கப்பல்லேருந்து வரக்கூடியதை இறக்குவாங்க. அப்போல்லாம் அந்த மன்றுகள் தான் வருவாங்க கேட்டுக்கு முன்னுக்கு. அப்போ எல்லாம் வெளியே நிற்பாங்க, தொழிலாளர் தான் நிற்பாங்க. அவர் மன்றதை பார்த்தோன்னே எல்லாம் ஓடி போய் அவர்கிட்ட நான் வேலை செய்கிறேன்னு ஆசைப்படுவாங்க. அவர் மன்று தான் அந்த சீட்டு கொடுப்பாரு. அந்த சீட்டில் தான் வேலைக்குன்னு அவனுக்கு அன்னைக்கு வேலை இருக்குன்னு தெரியும். சிங்கப்பூர் துறைமுகத்துடைய கதை சிங்கப்பூர் தமிழர்கள் இங்கு வந்து வேலை செய்த தமிழர்களுடைய கதையாகத்தான் இருக்கும். அவர்களுடைய உழைப்பாலையும் அவங்க வந்து சில சமயங்களில் சாப்பாடு கூட சாப்பிடாம உழைப்பாங்க. ஏன்னா காரணம் வந்து கூடுதலாக வேலை செஞ்சால் அவங்களுக்கு கூடுதலான சம்பளம் கிடைக்கும். முந்தி வந்து சம்பளம் வந்து அப்பப்போ கொடுக்குறது. நீங்கள் காலையில் வந்து செஞ்சால் ராத்திரி வந்து உங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுத்துருவாங்க. இவங்க வந்து வேலைக்கு போவாங்க. காலையில் வேலைக்கு போன பிற்பாடு வேலை இடத்துலையே சாப்பாட்டு, அதாவது கொட்டாய் கறி ஆக்கி அவங்களுக்கு எங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அங்கே சாப்பாட்டு கொடுப்பாங்க.
ஆனால் அவங்களுக்கு ரொம்ப தான் ஆக்கி கொடுப்பாங்க. அந்த அந்த மிச்சம் இருக்கிறத அவங்க கொட்டாயில் கறியாக்கணும்லாம் ஒரு கண்டெய்னர் மாதிரி கொடுத்து வீட்டுக்கு எடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு பரிமாறுவாங்க. இப்போ வந்து கண்டெய்னர் போட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடங்களில் தான் நிறைய குவார்ட்டர்ஸ்லாம் இருந்தது, அவங்க தங்கக்கூடிய இடங்கள்லாம். இந்த கண்டெய்னர் போட்டு வந்து நான் நினைக்கிறேன் 1973 போல தான் வந்தது. அதுக்கு முன்னால் எல்லாமே அங்கே குடியிருந்தவர்கள் தான் இருந்தாங்க. குமிசுனா இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது என்னன்னு, ஆனால் அந்த காலத்தில் பிஎஸ்சி கட்டினது குவார்ட்டர்ஸ் மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்க குடும்பம்லாம் ஊரில் இருக்குது, இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு வாசி அந்த கும்சுன்னு இடத்த கட்டி கொடுத்துறாரு. ஒரு 4 பிளாக்கு 8 மாடி வீடுகள் எல்லாம். அங்கே என்ன வசதி தான் ஒரு காபட்டும் ஒரு பேட்டு மாதிரி வச்சுருவாங்க. அவங்க குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு வந்து தூங்குறது தான். அந்த மாதிரி உள்ள சலுகை கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கும்சு இடம் வந்து இல்லை, எல்லாத்தையும் உடச்சி இந்த கண்டெய்னர் பாட்டுக்கு ஒரு தனி சலுகை வரணும்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே உடச்சி புதுசாக கட்டிட்டு வந்துடுறாங்க கண்டெய்னர் பாட்டு. ஓரிடத்தில் சில காலம் இருந்துவிட்டால் மரங்களைப் போலவே மனிதர்களும் அந்த இடத்தில் வேர்விட ஆரம்பித்து விடுகிறார்கள். மண்ணுக்கு இருக்கும் மகத்துவம் அதுதான். அந்த சூழலோடு அங்கிருக்கும் மனிதர்களோடு மனம் அழுத்தமாக ஒட்டிக்கொள்கிறது. அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு குடிபோகும் போதுதான் அந்த பிணைப்பு பலருக்கு புரிகிறது. கண்களால் பார்ப்பதற்கும் மனதால் பார்ப்பதற்கும் வித்தியாசங்கள் நிறைய உண்டு. தஞ்சுபகாரில் வந்து உங்களுக்கு புதிய வீடுகள்லாம் வந்து ஆரம்பிச்சிச்சு. HDB வீடுகள்லாம் ஆரம்பிச்சு. பிள்ளைங்க வளர அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுடைய வசதி போதுமானதாக இல்லை. அதனால் அவங்க வந்து அங்கேருந்து குடிபெயர்ந்து HDB வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து எங்களுக்கு HDB வீடு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ சில நண்பர்கள் வந்து HDB வீட்டில் போய் குடியிருக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் முஸ்லீம்கள் எல்லாருமே அங்கேருந்து போன பிறகு குடிபெயர்ந்து போன பிறகு அவங்க அந்த தஞ்சமகர் வட்டாரமே அந்த நேரத்தில் வந்து வர்த்தக மையமாக உருவாக ஆரம்பிச்சது. சிங்கப்பூருடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியதாக போச்சு. அது நாட்டுடைய முன்னேற்றத்திற்கும் நாட்டுடைய வளப்பத்திற்காக நம்ம கொடுத்த ஒரு விலை. இது வந்து ஒரு சமூக கலாச்சார மாற்றம் மட்டும் இல்லை, அது வந்து மற்றவங்களோட பரவி போயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு சமுத்திரத்தில் ஒரு சாதாரண பெருங்காயத்தை கரைச்சி விட்ட மாதிரி அது அப்படியே பரவிடுச்சு. இந்த சிந்திக்கும் போது நண்பர்கள்லாம் அந்த இமேஜஸ்லாம் கண் முன்னால் அப்படியே தெரியும். நாங்கள் விளையாண்ட இடம், இந்தியர்கள்லாம் நிறையா புழங்கின இடம், சாப்பாடு கடைங்க, அது எல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லைங்க. ஹோட்டல் இருக்குது பக்கத்தில், அதே நேரத்தில் பல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பிரிட், அந்த உணர்ச்சி அங்கே இல்லை.